The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நாகை திருவள்ளுவனை கொல்ல சதி வசமாக சிக்கிய சீமான் என்ற தலைப்பில் காணொளி வெளியிட்டு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சமூக வலைதள ஊடகங்கள் வாயிலாக அவதூறு பரப்பி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இன்று சென்னை மாநகர ஆணையரிடம் புகார் அளித்திருக்கின்றனர். என்ன நடந்தது? விரிவாக பார்ப்போம். தமிழ் புலிகள் என்கிற பெயரில் கட்சி நடத்தி வருபவர் நாகை திருவள்ளுவன். அருந்ததியர் மக்களின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த போராட்டங்களிலும் கலந்து கொள்பவர். 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் பம்பரம் சின்னத்தில் தாராபுரத்தில் போட்டியிட்டவர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தது தமிழ் புலிகள் கட்சி. இது ஒரு புறம் இருக்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அருந்ததியர்கள் ஆந்திராவில் இருந்து விஜயநகர பேரரசால் தூய்மை பணிக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. அப்போது தமிழ் புலிகள் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் போராட்டங்களை நடத்தினர். அவரின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. அருந்ததிய மக்கள் வாழும் பகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று அந்த விவகாரங்கள் முடிவுக்கு வந்தன. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக நாகை திருவள்ளுவனை சீமான் கூலிப்படையை ஏவி கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் செய்தனர். தேவா என்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கூலிப்படையினரிடம் நடத்திய ரகசிய வாட்ஸ்அப் உரையாடலில் நாகை திருவள்ளுவனை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது ஒரு யூடியூப் சேனல் மூலமாக சமூக ஊடகங்களில் பரவியது. தேவா ஒரு ரவுடி, சீமானுக்கு ஆலோசகராக இருக்கிறார், அதனால் எங்கள் தலைவர் நாகை திருவள்ளுவனுக்கு பாதுகாப்பு கேட்கிறோம் என தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகி முத்துக்குமார் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த 27ஆம் தேதி மதிமுக, மாமக, எஸ்டிபிஐ, தமிழ் புலிகள் கட்சி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, திராவிடர் கழகம் மற்றும் மே 17 இயக்க நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் இந்த குற்றச்சாட்டை அடியோடு மறுத்தனர். தேவா என்பவர் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினரோ நிர்வாகியோ கிடையாது என்றும் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் குழுவினர் சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் மீதும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாகை திருவள்ளுவனை கொல்ல சதி வசமாக சிக்கிய சீமான் என்ற தலைப்பில் காணொளி வெளியிட்டு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சமூக வலைதள ஊடகங்கள் வாயிலாக அவதூறு பரப்பி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.